சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அப்போ நம்ம நினைப்போம், எப்போமாவது நம்ம இதிலேருந்து வெளிவர மாட்டோமா அப்படின்னு. அப்போ முருகப்பெருமான்கிட்டே சொல்லி சில டைம்ஸ் நம்ம கண் கலங்கிடுவோம். அப்படி கண் கலங்கி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நான் ராமாயணத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ ராமர் பிறந்து வளர்ந்து அகத்திய முனிவருக்கு போகிறாங்க. அகத்திய முனிவரோட குடிலுக்கு போகிறாங்க. அப்போ கல்வி கேட்குறாங்க. அந்த இடத்துல அவர் ஒரு அசுரியை அழிக்கிறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ராமரோ அழிக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் அகத்திய முனிவர் பிரம்மாயுதம், விஷ்ணுவாயுதம், சிவனாயுதம் சொல்லி பல ஆயுதங்களை வழங்குறாரு. அப்போ அந்த டைமில் சீதையை கல்யாணம் பண்ணுறதுக்கு யாராவது தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு போட்டியை நம்ம ஜனகர் மகாராஜா வைக்கிறாங்க. அதில் இந்த சிவனுடைய வில்லை தூக்குறதுக்கு யாராலையுமே முடியலை, ராவணனால் முடியலை, யாராலையுமே முடியலை. அப்போ ராமர் வில்லை தூக்கும் போது அந்த வில்லம்பு உடஞ்சிருது. அது அப்போ ஒரு முனிவர் இந்த ஜனக மகாராஜாட்ட கோபமாக கேட்குறாரு, நான் இதை உனக்கு எதுக்கு கொடுத்தேன்? பத்திரமா வச்சு சாமி கும்பிட்டு தானே கொடுத்தேன். எதுக்கு நீ இந்த மாதிரி சின்ன சுயவர விளையாட்டுக்கெலாம் வைக்கிற அப்படின்னு திட்டிட்டு அதெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ராமரிடம் கேள்வி கேட்குறான், நீ ஏன் உடைச்சேன்னு. இப்போ ராமரா அதுக்கெல்லாம் ஒரு காலம் பொருட்களுக்கும் இருக்குது, அதோடைய காலம் முடிஞ்சிருச்சு, அதான் அது அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு ராமரோ சொல்கிறாரு. அப்போ அவரோ அதை கேட்டுட்டு, நீ பொய் சொல்கிற, எப்படி பொருட்களுக்கெல்லாம் காலம் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராமர் இது வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அப்போ அவர் பின்னாடி அப்பந்தான் புரிஞ்சுக்கிறாரு முனிவரோ, இவர் ராமர் பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஆணவத்தை இழந்துறாரு. அதுக்கடுத்து திரும்பியும் அயோத்திக்கு செல்லும்போது உங்களுடைய அம்மா கைகேயோடைய அம்மா சொன்ன சூழ்ச்சியால் ராமர் வனவாசத்துக்கு 14 வருட வனவாசத்துக்கு போகிறாங்க. அப்போ சீதையும் லட்சுமணனையும் வராங்க. அப்போ போகிற வழியில் காட்டுவாசிகள் அந்த காலத்தில் இருப்பாங்களா, அவங்கள ராமரை பார்த்துட்டு அவருக்கு மீனை கொடுக்குறாங்க. ஆனால் அவரோ, நான் இதை ஏற்றுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு திரும்ப ராமர் போகிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி கட்டி அந்த இடத்துல வாழ்கிறாங்க. அப்போ சீதைக்கு ஒரு தங்கமான் அப்போ அந்த இடத்துல வழியில் இடையில வருது. அப்போ சீதாதேவி ராமரே, எனக்கு அந்த மான் பிடிச்சிருக்குது, அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ராமரை அந்த மானை பிடிக்கிறதுக்காக ஓடி போகிறாரு. அப்போ ஒரு மாய சூழ்ச்சியால் அவன் லட்சுமணா என்னை காப்பாற்று, சீதா என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு சீதைக்கும். இப்படி அவங்களும் சொல்கிறாங்க லட்சுமணன்கிட்ட, நீங்கள் போய் காப்பாற்ற போங்க, இந்த மாதிரி ஒரு குரல் இது வரைக்கும் நான் ராமர்கிட்ட கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ராமர் சொல்லி கேட்டதே இல்லை, அவருக்கு ஏதோ பெரிய ஆபத்து போலன்னு சொல்லிட்டு லட்சுமணரும் போகிறாரு சீதை சொன்ன பேச்சை கேட்டு. அப்போ லட்சுமணர் சொல்லிட்டு போகிறார், எந்த ஒரு அசுர சக்தியும் நுழையக்கூடாது இந்த இடத்துல அப்படின்னு ஒரு சக்தி கோட்டை கிழிக்கிறாரு. அப்போ சீதா தேவிகிட்ட ராவணன் அந்த ராவணனுடைய தங்கையான சூர்பனகையை இப்போ அழிச்சிருப்பாங்களே, தாகையை வெட்டியிருப்பாங்களே, அதான் கோபத்தில் சீதையை கடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல கடத்திட்டு போகும்போது கருட சடாயு சீதையை காப்பாற்றணும் அப்படின்னு அவரும் போகிற. அப்போ ராமன் என் இடத்துக்காலில் தான் என் உயிர் இருக்குதுன்னு ஒரு பொய்யை சொல்லி அவருடைய பலவீனத்தையும் சொல்லி அவர் என்னுடைய இறகு தான் என் பலவீனம்னு சொல்லி ராவணன் சடாயை அழிச்சிருப்பார். அப்போ ராமர் கடைசி ஒரு மூச்சு இருக்கும்போது சீதை எங்கன்னு கேட்கும்போது சீதையை ராவணன் இப்படி கடத்திட்டு போயிட்டா, நீங்கள் சபரின்னு ஒருத்தர் இருப்பார், அவன்கிட்ட போய் கேளுங்க. அப்போ
அவங்க வந்து சுக்ரீவ மகாராஜாவும் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் உதவியும் கேளுங்க, அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராமரும் கிளம்பி சபரை பார்த்துட்டு சபரிக்கும் ராமருடைய தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் ராமர் வந்து சுக்ரீவ மகாராஜா மலையை நோக்கி போகிறாங்க. அப்போ வந்து ஹனுமன் ராமருடைய மிகப்பெரிய பக்தி. அப்போ வந்து ஹனுமன் வந்து ஒரு முனிவர் ரூபத்தில் வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹனுமன் வந்து போகிறாரு. போய் சுக்ரீவ மகாராஜிட்ட ஒரு வேளை வாலி தான் வராங்க நம்மளை அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தயாராகிறாங்க. அப்போ தான் ஹனுமன் சொல்கிறேன், வாலி இல்லை, அது ராமர் தான் நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு சம்மந்தம் மேற்கொண்டு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. முதல் முறை வாலி கூட சுக்ரீவர் வந்து சண்டை போடும்போது ராமருக்கு வந்து 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தெரியலை அப்படின்னு முதல் முறை திரும்பியும் கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ திறமையும் போகும்போது ஒரு மாலை வந்து சுக்ரீவ மகாராஜாவுடைய கழுத்தில் போட்டு விட்டதுனால வாலியை வந்து அழிக்கிறாங்க. இப்போ வாலி வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து எதுக்கு சுக்ரீவர்கிட்ட கேட்குறீங்க, என்கிட்டே கேட்டிருக்கோம்ல, நீ வந்து நிறைய அநீதி செய்திருக்க அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறாரு. அப்போ வந்து சுக்ரீவ மகாராஜாவுக்கு வந்து மடிசூட்டிட்டு திரும்பியும் அவரை வந்து தேட போகிறாரு. 3 திசையிலையும் 4 திசையிலையும் எல்லா இடத்துக்குமே போகிறாங்க. அப்போ வந்து ஹனுமன் வந்துட்டு கடல் ஒரு இடத்துக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்காக. அப்போ வந்து ஒரு தேவி வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்டு வெளியவே போகக்கூடாது. அப்போ ஹனுமன் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து சீதையை தேடிட்டுருக்கேன், எனக்கு வந்து உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. நானும் அதை வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹனுமன் சொல்லும்போது அவங்களும் வந்து உதவி செஞ்சாங்க. அவங்க வந்து ஒரு கடலுக்கு நேராக போய் இறக்கி விடுறாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல ஹனுமான் வந்து இந்த கடலில் எப்படி தாண்டுறது, கரையே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது நம்ம சடாயுவோடைய அண்ணனான அவர்கள் வந்து சாகலான்னு இப்போ முடிவு சொல்லதை பார்த்துட்டு அவர் வந்து சாப்பிட வராரு. அப்போ வந்து அப்புறம் சொல்கிறாரு, இங்கே தான் சாக போகிறோம் தானே சொல்கிறீங்க, வா நானே உங்களை சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து ஹனுமன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு கோவமா, சரி இது தவறலவா அப்படின்னு, உங்கள் மாதிரி தான் அதாவது உங்களை மாதிரியான சடாயு தான் இந்த ராமருடைய சீதையை காப்பாற்றுறதுக்காக உயிரையே இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அவரை வந்து என் தம்பி ஏன் செத்துட்டாரான்னு அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு வந்து செய்கிறாங்க அந்த கடல்லையே தெரியாமல். அதுக்கடுத்து அந்த கடலில் இருந்து எப்படி அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. நீங்கள் வந்து எனக்கு தெரியுமா, இந்த கடலை விட்டு எவ்வளவு தூரம் வந்து நான் போகணும், அந்த இலங்கை எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே, என்னால் பறக்க முடியாது, என் பறக்கும் சக்தி ஏற்கனவே போயிருச்சு. அப்போ ஹனுமன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ராமனுடைய பேரை உச்சரிங்க, அப்போ உங்களால் பறக்க முடியும் அப்படின்னு ஹனுமன் சொல்கிறாரு. அப்போ ஹனுமனும் அவரும் ராமனுடைய பேரை உச்சரிச்சுட்டு பறந்துட்டு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இலங்கையை சொல்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு எப்படி என்னால் போக முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாம்பவான் வந்து ஹனுமன்கிட்ட, நீ பெற்ற வரங்கள் எல்லாத்தையும் பற்றி நீ சூரியனையும் முழுங்க போனேன் அப்போ வந்து இந்திரன் தீபத்தை தடுத்தனால உனக்கு வந்து பல வரங்கள் கிடச்சிது. அப்போ வந்து நீ செஞ்ச ஒரு விஷயத்தால் உனக்கு வந்து உன்னை வந்து மறக்கிற மாதிரி சக்திகள் எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஒரு சாபம் கிடச்சிச்சு. அந்த சக்தி எல்லாத்தையும் உரத்ததுக்கப்புறம் அவரும் வந்து போகிறாரு. இலங்கைக்கு சென்றதுக்கப்புறம் இலங்கையில் வந்து சீதையை பார்த்ததுக்கப்புறம் சீதைக்கிட்ட ராமர் வந்து ஒரு மோதிரம் கொடுத்துருப்பாரு. அந்த மோதிரத்தை வந்து சீதைக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் சீதைகிட்ட வந்து நான் வந்து பார்த்துட்டேன், நான் வந்து இந்த இடத்துல இருக்கிற பழங்களை கொஞ்சம் உண்ணுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பழங்களை உண்ணுட்டு இருக்கும்போது சிப்பையெல்லாம் பார்த்துட்டு இவன் ஒரு வானரை எப்படி உண்ணலாம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்து ஹனுமன் வந்து அவங்கள வந்து பயங்கரமாக அடிக்கிறாரு. அப்போ வந்து
எல்லாரும் வந்து மேகநாதன்கிட்ட போய் சொல்லும்போது அவன் வந்து அவனுடைய ஒரு மகனை வந்து கிளப்பி விடுறான். அப்போ வந்து அவரை வந்து ஹனுமன் வந்து கொன்றிருப்பார். அப்போ திரும்பி மேகநாதன் வந்து கிளம்பியிருப்பார். அவரை வந்து அப்போ ராவணன் எப்படி பார்க்க இவனையும் அழைச்சிட்டோனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரம்மாயுதத்தால் அவரை கெட்டி விட்டுருக்கும். பிரம்மாயுதம் அப்படியே போகும்போது ராவணன் வந்து ஹனுமன் வந்து இதுதான் என் கடைசி வாய்ப்பு ராவனுடைய இதுன்னு சொல்லிட்டு ராவணன் வந்து கோபத்தில் இவன் வாழை வந்து இறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் வாழை எரிக்கும்போது இந்த வாழை எரிச்சதுனால இலங்கையே எரிச்சிருப்பார். அவர் வந்து அந்த இலங்கையை எரிச்சதுக்கப்புறம் ராமர்கிட்ட போய் செய்தியை சொல்லும்போது ராமர் வந்து கிளம்புறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு பாலத்தை கெட்டார் அந்த கடலில். அதுக்கடுத்து அந்த இடத்துல ஒரு முனிவர் வந்து அப்போ வந்து சிவனுக்கு வந்து பயங்கர உகந்த நாள். அந்த இடத்துல சிவனை கும்பிட்டா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல இமயமலையில் வந்து ஒரு சிவலிங்கம் சிவலிங்கம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஹனுமன் வந்து அதை எடுக்க போகிறப்போ நேராக முடிய போகுது அப்படின்னு சொன்ன உடனே ராமர் வந்து மண்ணிலேயே ஒரு சிவலிங்கத்தை செஞ்சுருப்பார். அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் செஞ்சு முடிக்கும்போது ஹனுமனை வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சே, நான் இப்போ என்ன பண்ண இது அப்படின்னு கேட்கும்போது நீயே இதை அபிஷேகம் செய் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமனும் இதை அபிஷேகம் செஞ்சுட்டு திரும்பியும் போருக்காக போகிறாங்க. அப்போ வந்து விபீடரை வந்து எத்தனை தடையாக சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் வந்து சீதையை விட்டுருங்க ஆனால் கேட்கல. அதனால் வந்து போர் ஆரம்பிக்குது. அப்போ வந்து இந்த மேகநாதரை வந்து அழிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய கும்பகர்ணன் வராரு. அப்போ வந்து ராமர் வந்து அவரையும் கொள்றாரு. அப்போ கடைசியாக ராவணன் வரான். அவனை வந்து அழிக்கிறதுக்காக அவருக்கு வந்து தெரிய விஷயம் வந்து அவன்கிட்ட வந்து அமிர்த கலசம் இருக்குது, அவன் வயிற்றில் குத்திட்டு திரும்பியும் வந்து அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் விபீடரன் சொல்கிறதுக்காக அதனால் ஒரு தலையை விட்டுட்டு இருந்தார். அப்போ விபீடரை வந்து சொல்ல போகும்போது ராவணன் மாயையால் ராவனுடைய உருவத்துக்கு மாறி அவரை வந்து எத்தி உதச்சிருப்பார். அப்போ வந்து திரும்பியும் அடுத்த நாள் வந்து சொல்லியிருப்பார் ராமர்கிட்ட விபீடர் வந்து இந்த மாதிரி அமிர்த கலசம் இருக்குது. அதுக்கடுத்து ராமர் வந்து அவர் வந்து ராவணன் வந்து மாயையால் பல வர்க்கங்களை கூட்டிகிட்டு வந்து பல ராவணன்களை ரதத்தில் ஏற்ற மாதிரி வச்சுருப்பாரு. மேலே பறந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ராமர் வந்து இந்திரதேவர்கிட்ட வந்து ரதத்தை கேட்டு அந்த ரதத்தை வச்சுட்டு ராவணனை வந்து அழிச்சிருப்பார். அப்போ அதுக்கடுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சீதாதேவியை கூட்டிகிட்டு போகும்போது 1000 தலை ராவணன் வந்து திரும்பியும் வந்து புறையை கிளப்பி சீதாதேவி வந்து ராமரை திரும்பியும் புரிகிற மாதிரி நிலைமை வந்துச்சு. அப்போ வந்து லட்சுமணன் வந்து கொண்டு போய் விடும்போது வனத்தில் அப்போ வந்து காலையில் வால்மீகியோடைய குடிலில் இருந்து முனிவர்கள் வந்து அவங்க வந்து வால்மீகியோடைய குடிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ லவணாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன்கிட்ட போய் அவன் சித்தப்பா அப்படின்னு சொல்லி அவரை வந்து குடியில் வந்து அள்ளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு யாகம் நடத்திருப்பாங்க. அப்போ தான் நம்மள லவன் குசனும் பிறந்திருப்பாங்க. அப்போ அந்த லவணாசுரன் வந்து அப்போ முனிவர்களுக்கு அப்புறக்காக சத்ருகனை வந்து சீதாதேவியையும் லவணன் குசனையும் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அதில் திரும்பியும் லவணாசுரனை அழிச்சிருவாங்க. அதுக்கடுத்து லவணன் குசனை வந்து சீதாதேவி வந்து ஒரு தியானத்துக்கு அமைதிக்காக ஒரு தியானத்துக்கு வந்து போகிறாங்க. இந்த தியானத்தில் வந்து ஒரு அசுரனை வந்து விட வச்சிருப்பான் அந்த 1000 தலை ராவணனை. அப்போ வந்து அந்த அவனை அழிக்கிறதுக்கு ஜனக மகாராஜா வந்து ஒரு தெய்வீகாயுதத்தை வச்சு அந்த அசுரனையும் லவணகுசனும் அழிச்சிருப்பாங்க. அப்போ திரும்ப ராயனிடம் முதல்லாம் சொல்லி ஒரு போட்டியை வந்து நடத்துகிறாங்க. அந்த போட்டி வந்து நடக்கும்போது லவணகுசனம் வந்து எல்லா இதையும் முடித்து அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து திரும்பியும் குடிக்கு செல்லும்போது திரும்பியும் அயோத்திக்கு நாங்கள் போகணும். அயோத்திக்கு போகிறது வந்து முனிவர் வந்து
சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொந்தத்தில் அயோத்திக்கு போகும்போது அந்த அஸ்வமேக வேள்வியோடைய இல்லை அப்போ வந்து ஹனுமன் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து பாட்டு பிடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டை இங்கே ஹனுமான் வந்து நீங்கள் வந்து ராமனிடம் பாட்டை காட்டுங்க நீங்கள் பாடுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் போயிருப்பாங்க. பாடி கட்டும்போது தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து காட்டியிருப்பாங்க எங்கே சீதை சீதா அம்மா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு சிலையை காட்டியிருப்பாங்க. அந்த சிலையை பார்த்துட்டு அவங்களும் வந்து அஸ்வமேத வேள்வியோடைய குதிரையை வந்து பிடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு நோயை தீர்த்து வச்சதுனால அந்த கிராமத்தில் வந்து முடிசூட்டுறாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே. அப்போ சத்ருகனரை வந்து மயக்கியிருப்பாங்க. அப்போ திரும்ப லட்சுமணர் வந்திருப்பார். லட்சுமணர் வர்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து வேள்வியோடைய குதிரையை தந்துருங்க. ஆனால் அவங்களும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது சத்ருகனரை வந்து கூட்டிகிட்டு வைத்தியத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது லட்சுமணர் வந்து திரும்பியும் சென்று லவணையும் குசனையும் திரும்பியும் தண்டிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து இந்த ராமர் வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அந்த பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து அவரையும் வாங்கியிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கும்போது பரதர் வந்து ராமர்கிட்ட சொல்லும்போது இதுக்கு மேலே நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ வந்து பரதரும் பேசியிருப்பாங்க. அப்போ வந்து பரதர் வந்து அந்த லவணங்குசனையும் ராமர் வந்து சொல்லியிருப்பார் பரதா உனக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது நீ அவங்களை வந்து தண்டிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ வந்து அவங்களும் கிளம்பும்போது அவரையும் மயக்கியிருப்பாங்க. அப்போ வந்து அதுக்கடுத்து ராமரே கிளம்பி வந்திருப்பார். அப்போ வந்து ராமர் வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரும்போது லவணங்குசனம் வந்து அவங்க சீதையை ஒன்று சேர்க்கணுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து ராமருக்கும் யுத்தம் நடக்குது. ராமர் வந்து பிரபஞ்சாஸ்திரத்தை ஏவி இருப்பார். அப்போ வந்து அவங்க வந்து கடைசி இறுதி மூச்சில் இருக்கும்போது சிவன் வந்து ஞானத்துக்காக அவங்களை வந்து அழிக்கிறாங்க. அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. திரும்பியும் உயிரை கொடுக்குறாங்க. அப்போ வந்து வால்மீகி முனிவர் வந்து இந்த போர் நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே லவணங்குசனம் வந்து குடியைக்கு செல்லும்போது அம்மா வந்து கேட்குறாங்க என்ன காலம் இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ராமரோட இந்த மாதிரி யுத்தம் செய்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் ராமருடைய மகன்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து திரும்பியும் போயிருப்பாங்க. திரும்பியும் உண்மை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் திரும்பியும் சீதையை மீட்க போகும்போது 1000 தலை ராவணனை பற்றி உங்களுக்கே தெரியும். 1000 தலை ராவணனை வந்து சீதாதேவி வந்து அழிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து சீதாதேவி வந்து வரும்போது 1000 தலை ராவனுடைய அர்த்தத்தை தெரியாமல் அயோத்தி வாசங்களில் ஒருத்தர் குடிச்சிருப்பார். அப்போ அதனால அப்புறம் வந்து தப்பாக எல்லார பற்றியும் சீதை வந்து இன்னும் புனிதமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ வந்து சீதாதேவி அதை கேட்டு பூமாதேவி என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே பூமாதேவியும் வந்து அப்புறம் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ராமர்கிட்ட வந்து யமபெருமான் உங்களோட யுகம் முடிய போகுது திரேதா யுகம் இப்போ வரும் அதனால் நீங்கள் திரும்பியும் பெருமாளாகி திரும்பியும் உங்களுடைய இடத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க பெருமாளா மாதிரி வைகுண்டத்துக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ராமரே வாழ்க்கையில் சீதை பிரிஞ்சு இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களோ பெருமாளும் லட்சுமியும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் எப்படியாவது எப்போமாவது நம்மளுக்கு வந்து நம்ம பிரச்சனைகள் தீரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.